பால் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 10 ரூபா பால் பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். அந்த பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் ஊற்றி முந்திரி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே பாத்திரத்தில் சேமியா குச்சியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டேன். நான் முன்னாடியே ஜவ்வரிசியை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதிலே நல்லா ஊறிடுச்சு ஜவ்வரிசி. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊறி இருக்குது. ஜவ்வரிசி அள்ளி கொஞ்சம் தண்ணியில் தண்ணியில் போட்டு அதை வேக வச்சுக்கிட்டேன். சரியான மழை பெஞ்சிச்சு. நல்ல மழை பாயாசம் கெட்டிக்கிட்டு இருக்கும் போதே நல்லா கொதிச்சிருச்சு. பாயாசம் கொதித்த உடனே இங்கே பாருங்கள் மழையெல்லாம் பேஞ்சு சாரல் அடிச்சிட்டு இருந்துச்சு. நல்ல சாரலே. அப்புறம் வந்து கொதிச்ச இதில் ஜவ்வரிசியில் சேமியா குச்சியை போட்டு நல்லா வேக வச்சுக்கிறணும். நல்லா வெந்துருச்சான்னு ஒன்று எடுத்து பார்த்துக்கோங்க. நசுக்கி வெந்ததுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலை வந்து ஊற்றிடணும். ஊற்றி ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கிறணும். சுகர் போட்டுட்டு நான் ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு அப்புறம் வந்து முந்திரி வறுத்து வச்ச முந்திரியை வந்து போட்டுறணும். போட்ட உடனே நம்ம பாயாசம் வந்து ரெடி ஆயிரும். பால் பாயாசம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.